அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இருவரால் உங்களுக்கு இவை கிடைத்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலையாக இந்த வாரத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஓரளவு நலம் தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. 6இல் செவ்வாய் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். எது எப்படி போனாலும் தைரியம் மட்டும் விடாதீர்கள். அது எதையும் எதிர்கொள்ளும் ஒரு திறனை தருங்க. அதனால் எப்படியாவது சமாளித்து விடுவீங்க. உங்களிடம் பகைமை பாராட்டியவர்களும், உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் போட்டிகள் குறையுங்க. வழக்குகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா காவல்துறை, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் உண்டுங்க. பழைய நெருக்கடி இருக்குது. அதே போல் சிலர் புதிய இடத்திற்கு வீடு மாற்றி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க. எனவே பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலாங்க. உடன்பிறப்புகளுடைய வழியில் செலவுகள் அதிகரிக்க இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இறை வழிபாடே உங்களுக்கு கை கொடுக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக காரியங்களை மேற்கொள்வது நல்லதுங்க. சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரக நிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்திலே சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரகதியிலே இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உருவாகலாங்க. கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே, வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை மேலோங்குங்க. பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். அருளாளர்களுடைய ஆசி, அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பண விஷயத்துல அதிக கவனம் தேவைங்க. கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா வாங்கக்கூடிய கடன் மேலும் வளரும் என்பதால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. முடியாத பட்சத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு மட்டும் கடன் வாங்கிவிட்டு அவற்றை முதலில் கட்டி முடிப்பதற்கான வழியை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசியில் உள்ள சனியை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும் போது மகிழ்ச்சி குறையுங்க, மனக்கவலை அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகளுடைய வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாங்க. அதனால் யாரையும் இக்காலத்தில் நம்ப வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே நம்புவது உங்களுக்கு நல்லது. யாரையும் நம்பி எந்த ஒரு பெரிய செயலில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி சொல்லும் போது அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் கவலை அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இது போன்ற நேரங்களில் தசா புக்திக்கு ஏற்ப தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே
போல ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொட்ட காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. துணையாக இருப்பவர்கள் நம்பி எதுவும் செய்ய இயலாது. பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்குங்க. பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. அதனால் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீச்ச பெற்ற செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். அதாவது கடகராசியில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். உடன்பிறப்புகளுடைய பகை அதிகரிக்குங்க. பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. பஞ்சாயத்துக்கள் நீடிக்குங்க. பழைய வழக்குகள் முடிவுற்றாலும் புதிய வழக்குகள் தொடருங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் விலையுயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுங்க. குறிப்பா தொழிலில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டி இருக்குங்க. பெண்வழி பிரச்சனைகளை நீங்கள் சமாளிப்பீங்க. இடமாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் கிடைத்தாலும் அவை திருப்தி தருவதாக அமையாது. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் உண்டுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றிக்கு உண்டுங்க. அதே போல் மாணவ மாணவிகள் பெற்றோர்களின் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க. சக மாணவ மாணவியர்களுடன் பேசும்போது அதிக கவனம் அவசியங்க. அதே போல பெண்மணிகளுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப சுமை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரை கும்பராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால் காரியங்களை மிக துல்லியமாக திட்டமிட வேண்டுங்க. மாற்று யோசனையையும் பணிச்சுமை அதிகரிக்குங்க. பிறரால் ஏமாறும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக கையாளுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக அலுவலக முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் உள்ளவர்களும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்யுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக காவல்துறை நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் ஏற்பட இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பசுவுக்கு கீரை பழம் வாங்குங்கள். ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.